கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். அவருக்கு பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். கர்த்தர் அவருடைய பேர் என்ன? ஆலோசனை கர்த்தர். ஏனென்றால் மனுஷன்னா ஆலோசனை இல்லாமல் கிரியைகளை செய்வான் இல்லையா? ஒரு பெரிய மனுஷன் ஆலோசனை இல்லாமல் செய்ய மாட்டான். ஒரு ஞானம் உள்ள மனுஷன் தீர்க்கமான ஆலோசனையுடனாக இருப்பான் இல்லையா? அப்படியானால் தேவன் எல்லாரிலும் மேலாக இருந்து ஆலோசனை கர்த்தர் என்று அறியப்பட்டிருக்கிறார். அவருக்கு என்ன பேரு? ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனை பற்றி என்ன சொல்லப்பட்டு தெரியுமா? அவர் ஆலோசனைகளிலே ஆச்சரியமானவர். எப்படியா? ஆலோசனைகளில் ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். எப்படியா? ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயல்களிலே மகத்துவம் உள்ளவர். பிரியமானவர்களே, நம்மை குறித்து கர்த்தர் நமக்கு ஆலோசனை வைத்திருக்கிறார். நம்மை குறித்து ஆலோசனை வைத்திருக்கிறார். அந்த ஆலோசனைப்படி நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கோம் இல்லையா? தேவன் நம்மோடு இருக்கிறாரா இல்லையா? எல்லா நேரமும் இருக்கிறாரா இல்லையா? சண்டே மட்டும் இருக்கிறாரா என்ன? எல்லா நேரமும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆனால் சண்டே என்னன்னா, சண்டே என்ன அர்த்தம்னா, சண்டே என்ன அர்த்தம்? சபையாய் கூடி வந்திருக்கிறோம். வீட்டில் இருக்கும்போது கர்த்தருடைய அவர் அவயவமாக இருந்தோம் இல்லையா? கர்த்தருடைய சபையின் அவயவமாக இருந்தோம். இங்கே சபையாக வந்திருக்கிறோம், அல்லது கர்த்தருடைய சரீரமாய் வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு தலையாக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு தலையாக இருக்கிறார். நாம் எல்லோரும் சேர்ந்தவருக்கு சபையாக இருக்கிறோம், அல்லது சரீரமாக இருக்கிறோம். சரீரமாகிய சபை எப்படிதான் வாசி பார்க்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா பாருங்க. 1 21, 22, 23. Far above all principality and power and might and dominion and every name that is named, not only in this world, but also in that which is to come, and hath put all things under his feet, and gave him to be the head over all things. Gave them to be the head over all things to the church. over all things to come. Which is his body, the fullness of him that filleth all in all. Right. அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்துள்ளார். இப்ப பாருங்க, நாம யாரு? நாம யாரு? சபை. நாம அவருடைய சரீரமாகிய சபை. எப்படி? அவருடைய சரீரமாகிய சபை. நீங்களும் நானும் அவருடைய சரீரமாகிய சபையாய் காணப்படுவோமே. ஆனால் எல்லாவற்றையும் எல்லாத்தையும் நிரப்புவதனுடைய நிறைவு எனக்குள்ளும் உங்களுக்குள்ளும் காணப்பட வேண்டும். எப்படி? பிதாவுடைய நிறைவு நமக்குள்ளே காணப்பட வேண்டும். நாம் என்ன பண்ணுவோம்? நான் இயேசுடைய பிள்ளை தான், நான் கர்த்தரை விசுவாசி தான், நான் விசுவாசிக்கிறேன், நான் கூட கர்த்தருடைய சரீரமாகிய சபை தான் சொல்லலாம். நான் சரீரமாகிய சபையாக இருந்தேனே ஆனால், நான் கர்த்தருடைய சரீரமாகிய சபையாக இருந்தேனே ஆனால், கிறிஸ்து எனக்கு தலையாக இருப்பாரே ஆனால், எல்லாவற்றையும் எல்லாத்தையும் நிரப்புடைய நிறைவு எனக்குள்ளே வெளிப்பட வேண்டும். யாருடைய நிறைவு? யாரு நிறைவு உள்ளவர்? பிதா. பிதாவுடைய நிறைவு எனக்குள்ள உங்களுக்கு வெளிப்பட்டாதான் நம்ம சபை. நம்முடைய 1000 இருந்தாலும் குறைவுள்ளவன் தானன்றது அவிசுவாசத்தின் அறிக்கை. யாருடைய அறிக்கை? பேயினுடைய பிரதிபலிப்பு. பிசாசு உள்ள சொல்றான், வாயில் நம்ம சொல்றோம். நம்ம வாயில் சொல்ல குறை சொல்லவே கூடாது. இன்னொருத்தோட குறை இருக்கா சொல்லாத. அவனுக்குள்ள கர்த்தர் மகிமையா நிரப்ப விரும்புகிறார். எல்லாவற்றையும் எல்லாற்றையும் நிரப்புடைய நிறைவு இவனுக்குள்ளே காணப்படும், உனக்குள்ளே காணப்படும், உனக்குள்ளே காணப்படும், எல்லாருக்குள்ளும் காணப்படும். அதற்கென்று நம்மை சரீரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை விட்டுட்டு 1000 தான் நம்ம குறை உள்ளவங்க தானே, 1000 தான் மனுஷன் தானே சொல்லவே கூடாது. ஏனென்றால் நிறைவுக்கு அழைத்திருக்கிறார். எதுக்கு? எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்புடைய நிறைவு எனக்குள்ளே காணப்படும்படி கிறிஸ்துவை தலையை கொண்டிருக்கிற சரீரமா இருக்கிறேன். நான் சொல்ல புரியுது உங்களுக்கு? திரும்ப சொல்லட்டுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவு எனக்குள்ளே காணப்படும்படி என்னை அவருடைய சரீரமாக மாற்றி கிறிஸ்துவ எனக்கு தலையாக தந்திருக்கிறார். இது பேர் சத்தியம். இது பேர் என்னது? எலியா வந்தாரு, வானத்து அக்னி இறக்குனாரு, இல்ல வானத்துல இருந்து அக்னி இறக்குனாரு. இதுவா இல்லையா? இது பெரிய சத்தியம் தான் இல்லைங்களா? ஆனா இது சத்தியம் இல்லை.
இது கர்த்தருடைய மகத்துவத்தின் வெளிப்பாடு. ஆனால் சத்தியம் என்னவென்றால், நீங்களும் நானும் அவருடைய சரீரமாக இருக்கிறோம், அல்லது சரீரத்தின் அவயவங்களாக இருக்கிறோம். நாம் எல்லோரும் சேர்ந்து, நான் மாத்திரமல்ல, இன்னும் பூமி எங்கும் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் சேர்ந்து, ஏற்கனவே கர்த்தருக்குள் மரித்தவர்களும் இல்லையா, இனி பிறக்க போறவர்களும், கர்த்தர் ரட்சிக்கப்பட போறவர்களும், கர்த்தருக்குள் மரிக்க போறவர்களுமாய் சேர்ந்து, நாம் எல்லோருமாய் சேர்ந்து யாரா இருக்கிறோம்? சரீரமாய் இருக்கிறோம். யார் அந்த சரீரம்? எவர்கள் கிறிஸ்துவை தலையாய் கொண்டிருக்கிறார்களோ. நம்மளால 2 தலை வச்சுட்டு இருக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? 2 தலை வச்சு உருப்பிடுமா? பார்த்துருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கன்னா உருப்பிடுதுன்னு? கேள்விப்பட்ட 2 தலையோட பிள்ளை பிறந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆடு மாடு பிறந்தோட உயிரோடு இருக்கிறது இல்ல. ஆடு மாடு கூட 2 தலையோட பிறந்தா உயிரோடு இருக்குதா? செத்து போகுது. மனுஷன் 2 தலையோட இருக்க முடியுமா? இது மாம்சமான சரீரத்திலேயே 2 பேர் இருக்க முடியாதுன்னா, ஆவியில மனுஷன் 2 ஆவியோட இருக்க முடியுமா? ஒருத்தன் அடிக்க போறேன்னா அடிக்கிற ஆவி தான் இருக்கும், அடிக்கும் அணிக்கிற ஆவி 2 ஒண்ணா இருக்குமா? கான்ட்ரவர்சி. அப்போ நீங்களும் நானும் ஒரே ஆவியுடைய இருக்கணும். எந்த ஆவி இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய ஆவியுடைய இருக்க வேண்டும். எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவனுடைய ஆவி. எல்லாவற்றிலும் கிறிஸ்துவனுடைய ஆவி உண்டா இருக்கத்தக்கதாக நம்ம சொந்த ஆவிக்கு இடம் கொடாமல் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவியை கிறிஸ்துடைய ஆவிக்குள்ளாக்கி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் மூலமாக தேவனுக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். எது பிரியம்? என்னுடைய ஆவி, என்னுடைய சுய ஆவி எப்படி வேலை வர்றதுக்கு சும்மா தான் இருப்பேன். என்ன எப்படி? எப்பவும் போய் பேச மாட்டேன், எப்பவும் கோபப்பட மாட்டேன், எப்பவும் யாரையும் திட்ட மாட்டேன். அப்படி என்ன இருக்காங்களா? எப்பவும் திட்டுறவங்க, எப்பவும் கோபப்படுறவங்க, எப்பவும் போய் சொல்றவங்க இருக்காங்களா? இருக்காங்களா யாராவது? தேவன் யாரையாவது பேய் பிடிச்சவன் இருக்கானா? பேய் பிடிச்ச எப்பவும் கோபப்படுவானா? அவங்ககிட்ட வேலை வந்தால் தான் கோபப்படுவான் இல்லை. அப்புறம் பேய் பிடிச்ச எப்போ பார்த்தாலும் போய் சொல்லிட்டே இருப்பானா? உன் பேர் என்ன கேட்டால் சொல்லுவாங்க? இருக்க பேர் தானே சொல்லுவான். பேர் கேட்டாக்கா நான் போய் சொல்கிறேன், பேய் பிடிச்சவில்லைன்னு. என் பேர் ராமூர்த்தி நான் சொல்லுவேன் இல்லை. யாரை கேட்டாலும் பேர். அப்போ என்ன சொல்கிறது? எப்போலாம் கோபப்பட மாட்டேன், எப்போனா நேரம் வந்தால் தான் கோபம். எல்லாரும் விட்டேன். அது என்ன பெருசா? எனக்கு அப்படிலாம் வராது, நாமளும் மனுஷன் தான். இது சொல்ல வைக்கிறது பேய். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. என் மாம்சத்தை வெளிப்படுத்துவதற்கான இடம் கொடுப்பேன். ஆனால் நான் ஆவினால் அல்ல, அசுத்தாவில் நடத்தப்படுகிறேன். யாரால? அசுத்தாவினால. ஒரு சமயம் கோபம் வரும். 10 வருஷம் யார் நடத்துறா? அவர் 2வது சான்ஸ் விட்டுருவானா? அடுத்த சான்ஸும் போய் சொல்லுவான், அடுத்த சான்ஸும் கோவப்பட சொல்லுவான். அப்புறம் பகைமையை குடியிருக்கப்படும். கசப்பு கூட இருக்கவே இருக்கும், வைராக்கியம் கூடவே இருக்கும். இதெல்லாம் அசுத்தாவே. எப்படி? அசுத்தாவி தானே, மாம்சத்துக்கிரியே தானே. வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம். பத்தொன்பதும் 20, 21 வாசிங்க. Galatians, Galatians 5th chapter 19, 20, 21. Galatians 5, 19, 20, 21. Now the works of the flesh are manifested. Now the works of the flesh is manifested. Which are these? Which are these? Adultery, fornication, uncleanness, lasciviousness, idolatry, witchcraft, hatred, variance, emulations, wrath, strife, seditions, heresies, envyings, murders, drunkenness, revelings, and such like, of the which I tell you before, as I have also told you in time past, that they which do such things shall not inherit the kingdom of God. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, போதும், பில்லிசூனியம். இவர்களே ரட்சிக்கப்பட்டு வருமா? வரவே வராது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வரவே வராது. எப்படி? என்னெல்லாம் இருக்கு? விக்கிரகாராதனை. முதல்ல மாம்சத்தின் கிரியைகள் என்னது? விபச்சாரம், வேசித்தனம் இல்லையா? அப்புறம் அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிஸ்டின் எல்லாம் வருமா? வரவே வராது. ஏன்னா நம்மளாம் கிறிஸ்டின். நம்மளாம் யாரு? நம்மளாரும் கிறிஸ்டின். அதெல்லாம் வராது இல்லையா? ஏன்னா நமக்கு வருமா? அது வரவே வராது.
ஆனா அதுக்கு அடுத்தது கவனிச்சு பாருங்க, உங்களை நீங்களே சோதிச்சு பாருங்க. அதுக்கு அடுத்து வரதை பாருங்க, உங்களை சோதித்து பாருங்க. வாசிங்க, வாசிமா, வாசிங்க. பகைகள், பகைகள், விரோதங்கள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவர்களே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்போதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, இந்த முன்னாலோடு வராது. இது பேசித்தனம், உபச்சாரம், இதெல்லாம் வராது நம்மகிட்ட. என்ன வராது? ஆனா என்ன வரும்? என்ன வரும்? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள். ஆமா, பொறாமை வரைக்கும் வரும். இந்த அடுத்து சொன்ன கொலை வெறியில வராது. கொலை வெறியில வராது. ஆனா வெறி ஆவியில இருக்கும், வெளியே வராது. ஆவியில இருக்கும் வெறி, ஆனா வெளியில வராது. அப்போ ஆவியில இருக்கிறத கர்த்தர் பாக்குறா இல்லையா? நம்ம யாரு போன உத்தமமா இருக்கணும்? ஏன் நம்ம எங்க போனோம்? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனோம். அப்ப யார் பாருல சரியா இருக்கணும்? ஆவிக்கு ராஜ்யத்தின் தலைவர் யாரு? தேவன், ஆவியா இருக்கிறவர். அப்ப ஆவியில எல்லாவற்றிலும் உத்தமமா இருக்கணும். எப்படி? ஆவியிலே கூட பயம் இருக்கக்கூடாது. ஆவியிலே கூட பயம் இருக்கக்கூடாது இல்லையா? இப்ப யார்ட்டையும் பார்த்தா பேச மாட்டேன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்புறம் ஒரு ராபோஜனம் வந்துடும், இல்லை ஒரு சுத்தியிருப்பு கூட்டம் வந்துடும். ஒன்று பண்ணுவோம், பயம் வேண்டான்னு. மன்னிச்சிங்க பிரதர், மன்னிச்சிங்க சிஸ்டர், நான் வந்து உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தேன், மன்னிச்சிங்க. ஆமாம் சிஸ்டர், நான் கூட நினச்சிருந்தேன், அவங்க மன்னிச்சிடுவோம். சரியா? முடிஞ்சு போச்சு. நாளைக்கு வீட்டில் போய் என்ன பண்ணி தொலைகிறது, அது போய் மன்னிப்பு போயிட்டு வந்தேன். என்ன பண்ணுறது? அந்த பாஸ்டர் சொல்லி தொலைகிறான், சரி முடிச்சாங்க. அதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் என்ன பண்ண மட்டும் தெரியாது உங்களுக்கு, எல்லாம் சொல்லுவாங்க. இது மட்டும் தெரியுமா? அவங்களுக்கே தெரியாது அப்படின்வாங்க. அப்புறம் அடுத்தடி பார்த்தா பிரேஸ்லார் சிஸ்டர், அவங்களும் பிரேஸ்லார் சிஸ்டர், 2 பேருக்கும் மனசு ஒப்பி இருக்கு. ஆனால் ஆவியில கர்த்தர் அறிவாரா இல்லையா? என் பகை வெளியே காணப்படல. வெளியே ஹலோ ஹலோ பேசலாம் சொல்லிட்டோம். ஆனால் கர்த்தர் அறிவார் இல்லையா? அப்போ இது மாம்சத்து கிரியா இருந்தாலும் அதுக்கேற்ற ஆவி உள்ள கிரியை செய்யணும். புறம்பே மாம்சத்து கிரியா இருந்தாலும் கூட அதுக்கேற்ற ஆவி உள்ள இருக்கணும். எல்லாம் பேச முடியுமா? அப்படியானா நாம இது ஆவியா இருக்க கர்த்தர் அறிவார மாட்டாரோ? கட்டாயம் அறிவார். அப்படியா இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? மாம்சத்து கிரியை கிடக்கூடாது இருக்கபடிக்கு என்ன பண்ணுவோம்? அவருடைய சேர்ந்து இருக்க வேண்டும் இல்லையா? அப்படியானால் நாம் யாரு? தேவனுடைய பிள்ளைகள். அப்படித்தானே? நான் தேவனுடைய பிள்ளைகளா இருந்தால் நாம் ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஆவிக்குரியவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரியவர்களா இருந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய முடியும்? அவருக்கு ஏற்ற மாதிரி ஜீவிக்க முடியும். மறு வருஷத்து வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. ஆமென். அவ பாருங்க, இவைகளை குறித்து நாம் கர்த்தர் வருகைக்கு எதிர்நோக்கி இருக்கிறவர்கள் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கத்தக்கதாக நாம் இவைகளை விட்டு நீங்களா இருக்க வேண்டும் இல்லையா? ஆனால் இவளோடு நீங்களா இருப்பதற்கு இவளோடு போராட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன பண்ண, நம்ம எப்படி இருக்க வேணும்? கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கத்தக்கதாக நாம் ஆரம்பித்தோம் என்றால் நம்மை பிரியப்படுத்தும்படிக்கு மாம்சத்து கிரியைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டோம். எப்ப மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறோம்? என்னை பிரியப்படுத்தும்படி, என் மன விருப்பத்தை நிறைவேற்றும்படி என்ன பண்றோம்? கர்த்தரை வார்த்தை பின்னுக்கு தள்ளுகிறோம். அப்படியானா நம்முடைய ஜீவியத்துல தேவன் ஆரம்பிக்கும் என்ன செய்தார் பாருங்க. என்ன செய்தார்? வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். And God blessed them and said, Be fruitful and multiply and replenish the earth and subdue it and have dominion. சத்தமாசிப்பா. And God blessed them and said, Bring
fruitful and multiply, be fruitful and multiply, and replenish the earth, and subdue it, and have dominion over the fish of the sea, and subdue it and have dominion over the fish of the sea, and over the fowl of the air, and over every living thing that moveth upon the earth. தமிழ்வாசி. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். முதல்ல கர்த்தர் செஞ்சாரு, மனுஷனுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார். அந்த ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது ஆசீர்வாதம்? மல்டிப்ளை, நான் பலுகி பெருகி, இல்லையா, பலுகி பெருகி பூமி நிரப்புங்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள், இல்லையா, பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆசீர்வதித்தார். கடைசியில் பண்ணாரு அவர்களே என்று சொல்லி ஆசீர்வதித்தார் தான் போட்டிருக்கு, இல்லையா, ஆசீர்வதித்தார் தானே. அதர் விட்டாரா? வாசிங்க 2ஆம் அதிகாரம் 16-17. And the Lord God commanded the man, saying, of every tree of the garden thou mayest freely eat, but of the tree of the knowledge of good and evil thou shalt not eat of it. For in the day that thou eatest thereof thou shalt surely die. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆசீர்வதித்தாரா? ஆசீர்வதித்தோடு கூட அடுத்து என்ன பண்ணாரு? ஒரு கட்டளையும் கொடுத்தார். ஆனா கட்டளை கொடுக்கிறதுக்கு முன்னால ஒரு வேலை செஞ்சிருக்காரு. என்ன வாசிங்க? 2:7 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவாத்மா என்றால் ஜீவிக்கிற அதிகாரம் பெற்றவனாய் ஆனான், இல்லையா? அதனால்தான் ஜீவிக்கிற அதிகாரம் பெற்றிருக்கிறதுனால்தான் எந்த மனுஷனும் யார் சொல்லியும் கேட்க மாட்டான். ஏன்? ஜீவிக்கிற அதிகாரம் பெற்றவன், அவன் சொந்தமா அதிகாரம் பெற்றிருக்கிறவன், இன்னொருத்தர் சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, இல்லையா? கர்த்தர் சொன்னாலும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன் கர்த்தர் ஜீவிக்கிற அதிகாரத்தை அவன் கொடுத்தார்? ஏன் கர்த்தர் மனுஷனுக்கு ஜீவிக்கிற அதிகாரத்தை கொடுத்தார்? மனுஷன் தேவ சாயலாக உண்டாக்கப்பட்டிருக்கிறான். தேவன் அதிகாரமுடையவராக இருக்கிறார். தன் வாழ்க்கையை தானே நடத்தத்தக்கதாக தன் காரியங்களை தானே செய்யும்படி முழு அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அதே சாயலிலே மனுஷனையும் படைத்திருந்தார். ஆனபடினாலே மனுஷன் தன் கிரியைகளை செய்யும்படி முழு அதிகாரத்தை பெற்றவனாக இருக்கிறார். யார் கொடுத்தாத? கர்த்தர் தானே கொடுத்தாரு, இல்லையா? இப்ப என்ன பண்ணாரு? முதல்ல ஆசீர்வதித்தார், எல்லாத்தையும் கீழ்ப்படுத்தி ஆண்டுகொள் என்று ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? நடுவுல நீ ஜீவிக்கிறதுக்கு அதிகாரம் உடையவனாக இருக்கிறாய். உன் வாழ்க்கையில நீ எல்லாவற்றையும் செய்வதற்கு அதிகாரமுடையவனாக இருக்கத்தக்கதாக ஜீவ ஆத்மாவாக மாற்றினார். ஜீவாத்மா லிவிங் சோல், the soul that can conduct its own life. எப்படி? The soul that can conduct itself. There is no man can interfere. He has the full freedom of life. That's called freedom of will. இல்லையா? அது அப்படியே ஏன் கொடுத்தாரு? கர்த்தர் அப்படி உள்ளவர், அதிகாரம் உள்ளவர், ஆளுகை செய்கிறவர். அப்படியே கொடுத்திருக்கார், மனுஷனுக்கு கொடுத்தார், இல்லையா? அப்போ ஆளையும் கொடுத்தார். கடைசியா ஒரு சின்ன கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார்? நீ நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை புசியாது இருக்க வேண்டும். புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். இப்ப என்ன பண்ணவன்? அவன் ஜீவாத்மா இருக்கிறவன். ஏன்னா ஜீவாத்மா என்றால் ஜீவிக்கிற அதிகாரம் உடையவன், தன் வாழ்க்கையை நடத்துகிற அதிகாரம் பெற்றவன். இன்னைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த மனுஷனுக்கு நீங்க ஆலோசனை சொன்னா ஏத்துக்கிறாங்களா? இல்லங்க, ஏத்துக்கிறாங்க. விருப்பமா இருந்தா ஏத்துக்கிறாங்க. அந்த ஆலோசனை சொல்லாமலே செய்வாங்கல்ல அவங்க. ஆனா ஏன் ஏத்துக்கிறாங்க?
அவன் விருப்பமாக இருந்து சொல்கிற ஆலோசனை எடுத்துக்கிறாங்க. ஆனால் அவனுக்கு விருப்பம் இல்லாத ஆலோசனை கொடுத்தா எடுத்துக்குவாங்களா? அப்படியே கவனிப்பாங்க. ஒருவேளை அதெல்லாம் முடியாது சொல்லுவாங்களா யாருன்னா, நீ சொல்லலாம் செய்ய முடியாது சொல்லுவாங்களா யாருன்னா, என்ன பண்ணுவாங்க? செய்ய மாட்டாங்க. இது செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க, ஆனால் எதிர்த்து பேச மாட்டாங்க. அதெல்லாம் செய்ய முடியாதுங்க, நீங்கள் சொன்ன மாதிரி செய்ய முடியாது, அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. இன்னைக்கு தான் ஒரு நாள் சொல்லலாம், பொதுவாக சொல்ல மாட்டேன். என்ன பண்ணுவாங்க? ஓ அப்படியா, சரி சரி. அப்புறம் பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவன் அதிகாரம் பெற்றவன். ஆனால் யார்கிட்ட அதிகாரத்தை காமிக்கக்கூடாது? அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டே காமிக்கக்கூடாது. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தீட்டின மரத்திலே பழம் பார்க்குறது. தீட்டின பார்த்துருக்கீங்களா? நீங்கள் தீட்டின மரம் பார்த்துருக்கீங்களா? நாங்களாம் காட்டுவாசிங்க. வேறு பகுதி இங்கே மரம் இருக்குனாக்கா இப்படி வேர் அப்படியே மேலே இவ்வளோ ஹைட்டில் இருக்கும், அப்படியே ஸ்லோப்பாக உள்ளே போகும். அதில் இவ்வளோ தடி மேலே வந்துருக்கும் வேறு. அது மேலே செதுக்கிட்டு தீட்டுறதுக்கு தீட்டுவாங்க. தீட்டின அந்த இடம் அப்படியே பலகை மாதிரி இருக்கும். எப்படி தீட்டுனா சிமெண்ட் மாதிரி இருக்கும், அப்படியே பல பழப்பலான்னு இருக்கும். அதில் கொஞ்சம் மண்ணெண்ணி போடுவாங்க, தேய்க்குவாங்க, தேய்ச்சி தீட்டுவாங்க. அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது பக்கத்துலேயே வெட்டு வெட்டாக இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இப்படி இப்படி தீட்டிட்டு இப்படி தீட்டிட்டு என்ன பண்ணுவாங்க? அது ஷார்ப்பாக இருக்கான்னு அங்கே தான் தீட்டி பார்க்குறது. புத்தி பாரு இல்லை? எப்படி அந்த மரத்தான் தீட்டுறான், தீட்டிட்டு எங்கே சோதிச்சு பார்க்குறான்? அந்த மரத்திலே வெட்டி பார்க்குறான். அதே மாதிரி ஆண்டவர் தான் அவனுக்கு என்ன கொடுத்தாரு? முழு அதிகாரம் கொடுத்தார். உன் வாழ்க்கையை நடத்தும்படி உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தது குற்றமா? கத்தமான மனுஷன் ஆசீர்வதித்தாரு, சுயாதீனத்தை கொடுத்தாரு, குற்றமா? இல்ல. பாருங்க, கத்தங்க எதிர்பார்த்தது என்ன தெரியுமா? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் அவனுக்கு என்ன பண்ணிருக்கிறேன்? ஒரு கட்டளை நியமித்திருக்கிறேன், கட்டளை நியமித்திருக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த கட்டளை மீறத்தக்கதான ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. என்ன இருக்கு? அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு. அந்த ஆவி என்ன பண்ணும்? தேவாவியோடு சேரக்கூடியது. ஏன்னா அது ஆவியா இருக்கிறது, தேவாவியோடு இணையத்தக்கதா இருக்குது. It can communicate with the spirit God. For we have a spirit, this spirit can have communication with the spirit God. அப்ப என்ன பண்ணும்? If there be a situation that I must violate the word of God or the instruction of God, it is the spirit to seek the will of the spirit God. சரிமா இல்லையா? இந்த ஸ்பிரிட் என்ன பண்ணும்? அந்த ஆவியா இருக்கிற தேவனோடு பேசி என்ன பண்ணும்? ஆலோசனை கேட்கணும் தானே, இல்லையா? பாருங்க, கர்த்தர் சுயாதீனத்தை கொடுத்தார். சுயாதீனத்தை கொடுத்து என்ன பண்ணாரு? தம்முடைய ஆவியை கொடுத்து தான் கொடுத்தார். எப்படி? தம்முடைய ஆவியை கொடுத்து சுயாதீனத்தை கொடுத்தார், சுயாதீனத்தை கொடுத்து கட்டளை கொடுத்தார். ஜாக்கிரதையாக கர்த்தர் சகலவற்றிலும் நேர்த்தியான ஆலோசனைகள். அவர் ஃபுல் ப்ரூஃப் சிஸ்டம். என்ன பண்ணாரு? ஆசீர்வதித்தார். ஆண்டு கொள்ளுங்கள் என்று அதிகாரத்தை கொடுத்தார். ஆண்டு கொள்ளுங்கள். He gave them the power to have dominion. Right? அப்போ அந்த பவர் இருக்கு, அதிகாரம் உள்ள பவர் இருக்கு. அப்புறம் எப்படி? அப்புறம் சொந்த வாழ்க்கையை தன் விருப்பமா நடத்த முடியும், அதுக்கும் கொடுத்தார். அடுத்தது அதுக்குள்ள என்ன செஞ்சாரு? அவனுக்குள்ள தன்னுடைய ஆவியை வைத்தார். இதுக்காக அந்த ஆவியினாலே ஆவியாக்கிற தேவனோடு பேசும்படிக்கு, சும்மா சுயமா சிந்திக்காதபடிக்கு அப்படிலாம் சொல்ல ஆவியை தந்திருக்கிறார். எப்போ he can communicate with the spirit God. God is a spirit. Now the man has got a spirit. With that spirit he can seek the communication and advice or counsel of God. கேட்கலாம் தானே? ஆண்டவன்ட்ட ஆலோசனை கேட்கலாம் தானே? முழுவதும் கொடுத்துட்டு தான் கர்த்தர் சொன்னாரு, கட்டளை கொடுத்தேன், இதை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு. இப்போ ஒருத்தன் வந்து சாப்பிட சொல்றான். இந்த பொம்பளை போச்சு, இந்த அம்மா போச்சு, எவ்வளோ அம்மா போச்சு இல்லையா? போச்சு. அவன் பார்த்தான், இந்த பொம்பளை எங்கே வருது? மற்ற இடத்துல பார்த்தா எந்த பழத்தையும் அவன் தின்னுடுச்சு, இந்த பழத்தை மட்டும் பார்த்தா தின்ன மாட்டேருந்து அப்படியே போயிடுது. ஆனால் நொந்து போகுது, என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ஆவி தானே, அந்த ஆவி தெரியும் அவனுக்கு எப்படியோ மாறி போறாங்க இல்லையா? அப்போ ஏன் எல்லா பழத்தையும் சாப்பிட வேண்டாம் சொல்லியிருக்காரா? என்ன சொன்னார்? என்ன செஞ்சு ஆமான்னு சொல்லிட வேண்டியது தானே? தொடவும் வேண்டாம். என்ன சொன்னாங்க நம்ம? ஆமாம், நம்ம யாருக்கா பிடிக்கலன்னு, யாரையாவது நம்ம பிடிக்கலன்னாக்கா 1 சொல்லுமா 9 சொல்லுமா? 9 சொல்லுமா? ஐயோ அவ்வளோ பாரு பேசும்போது, ஐயோ அப்படியா அப்படியா, ஐயோ வழி சொல்ல முடியாது. அவ்வளோ யாருக்கும் ஒன்றும் தெரியாது, எந்த சொன்னாங்க தெரியாது. ஏன்னா ஒன்று தான் சொல்லியிருப்பாங்க. சொல்ல வந்தானே சொல்லுவாங்க, ஐயோ அவர் பேசினாருன்னா இங்கே குத்தி அங்கே வந்துடும். அட என்னங்க பேசினார்? அட நீங்கள் வேற, அவங்க பேச சொல்லவே முடியாது. ஐயோ அப்படி பேசு. அப்போ இமேஜின் பண்ணுறோம், எவ்வளோ இமேஜின் பண்ணாம பாருங்க. இல்லை இதுதான் சொன்னார்னா அதுதான் புரியும் எல்லாருக்கும்.
இதுதான் சொன்னாரு எல்லாரும் தெரியும், அவ்வளவுதானே. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஐயோ ஐயோ பாப்பா டாலோட போக முடியாதுப்பா, ஐயோ அப்படின்னு அப்படின்னு இல்லையா. அவ பாருங்க, அது மாதிரி இந்த அம்மா சொல்லிச்சு, சேர்த்து சொல்லிச்சு. முதல் போய் அந்த அம்மா தான் சொல்லிச்சு. மனுஷனுக்குள்ள முதல் போய் சொன்னது யாரு? ஏவாதான். என்ன போய் சொல்லிச்சு? தொடாத. அவர் புசிக்க வேண்டாம் சொன்னார். அப்படிதான் வாசிங்க, திருப்பி வாசிங்க. தப்பா சொல்லினா பாருங்க, 16 வசனத்தை வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்காமல் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். அதிகாரத்தையும் கொடுத்தார் இல்லையா, ஜீவிக்கிற அதிகாரத்தையும் கொடுத்தார், அதே சமயத்தில் ஆவியும் கொடுத்தார். எதுக்கு? அவரோட ஆலோசனை பெற்றுக் கொள்வதற்காக ஆவியும் கொடுத்திருக்கிறார். இப்ப கட்டளை கொடுத்திருக்கிறார். கட்டளை மீற வேண்டுமானால் என்ன பண்ணணும்? அவர்கிட்ட கேட்கணும். என்ன நீங்க சாப்பிட வேண்டாம் சொல்லிக்கிறீங்க, இவன் சொல்றான் சாப்பிடலாமான்னு சொல்றான் அப்படின்னு. அந்த எண்ணமே அவளுக்கு இல்லை. என்ன சொல்றான் அவன்? அந்த மாதிரி சொல்றது, ருசிக்க வேண்டாம்னு சொன்னாரா? ருசிக்கவா? தொடக்கூடாது. இந்த அடிஷன் தானே. அப்ப என்ன அர்த்தம்? அந்த அம்மா கொண்ட ரிசன்மெண்ட், அந்த ஒரு ஆண்டு மேலே விரோதத்தை காமிக்கும். ஆமா, நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லவே தெரியும். சேர்ந்து இருக்கிறவங்க 2 பேர் இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? அது நமக்கு ஐயோ ஐயோ அப்படின்னு ரொம்ப பண்ணுவாங்க. ரொம்ப இருக்கிறத மட்டும் பேச மாட்டாங்க, இல்லாத சேர்த்து தான் பேசுவாங்க. தொடாதே என்று சொன்னார். எப்படி? புசிக்க வேணாம் ஆமான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. புசிக்க வேண்டும் சொன்னாரா? ஆமா, இதை இந்த புசிக்க வேண்டாம்னு சொன்னார். அவ்வளோதானே வேண்டியது. கூட பேசுறது தொடவே கூடாதுன்னு சொன்னார், தொடவும் கூடாது என்று சொன்னார் இல்லையா. அப்போ அப்படி சொன்ன உடனே அது தொடவும் வேண்டாம்னு சொன்ன உடனே விரோதத்தை காமிச்சிட்டால, போய் அவன் ஃப்ரீயா போய் சொல்லணும் இல்லையா. இப்போ பாருங்க, நமக்கு அது கதை இல்லை. நம்முடைய ஜீவியத்தில் அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு அனுபவங்களை கொடுத்திருக்க கர்த்தர். குடும்பம் என்ற ஒரு குடும்பத்தை கட்டளையிட்டு கர்த்தர். நமக்கு சபை என்ற ஒரு காரியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உபதேசம் என்ற உபதேசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இவர்களை குறித்து நல்லெண்ணத்தோடு அணுகணும். நல்லெண்ணத்தோட அணுக வேண்டும். அது என்ன பண்ணக்கூடாது? விரோதமாய் பார்க்கக்கூடாது. பைபிளை பார்த்தா ஒன்றும் புரியாது. அது என்னமோ முன்னால் ஒன்று பின்னால் ஒன்று எல்லாம் சொல்கிறாங்க. இந்த பைபிள் 20 வருஷம் ஆச்சான் எழுதி, 20 வாட்டி மாற்றியாச்சான் அப்படியா. அப்புறம் என்ன அர்த்தம்? அதைப்படி செய்ய வேண்டாம்னு அர்த்தம். எப்படி சொல்றது? அதைப்படி செய்ய வேண்டாம்னு சொல்றது அப்படித்தானே. அப்படி சொல்றதுக்கு பதிலாக என்ன சொல்லுவாங்க? இதை காயப்படுறாங்க. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் கீழ்ப்படிதலின் ஆவி எப்படி இருக்கும் தெரியுமா? ரம்மியமா இருக்கும். எப்படி இருக்கும்? ரம்மியமா இருக்கும். ஏன்னா நம்ம கொடுத்தது யார் என்பதை சிந்தித்து பார்க்க வேணும். எனக்கு அதிகாரத்தை கொடுத்தது யார்? ஆளுகையை கொடுத்தது யார்? அதோடு கூட எனக்கு ஒரு ஆவியை தந்திருக்கிறாரே என்பதை அறிந்து கொள்ள வேணும். இந்த ஆவி எதற்காக? நான் உணர்வை அடையும்படிக்கு, டு ஹேவ் தி அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா. எங்க வாசிக்கிறோம்? வாசிங்க யோபு 32 அதிகாரம் 8ஆம் வசனம். ஆனாலும் மனுஷரில் ஒரு ஆவி உண்டு. சர்வவல்லருடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவனாக்கும் இல்லையா, உணர்வுள்ளவராக்கும். அப்போ நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இங்கிலீஷ்ல வாசிமா. But there is a spirit in man. There is a spirit in man. And the inspiration of the Almighty. And the inspiration of the Almighty. The inspiration of the Almighty. Giveth them understanding. Giveth them understanding. Giveth them understanding. Hallelujah. அப்போ நம்முடைய ஜீவியத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்கு தான் கர்த்தர் சுவாசத்தை தந்திருக்கிறார். இப்போ அந்த மனுஷன் கொடுத்தான்ல, யாரு? அந்த பிசாசு சொன்னான்ல, என்னையா கொலாடா பண்றீங்க? என்ன ஆச்சு? இது அதை வைக்கிறது ஆய்படா பந்தா தெரியுதா? சரி, என் கழுத்து வலிக்குதான். சாஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு கரெக்டாக 2 3 இருக்குமா? முதல்ல சரியாக வச்சிருந்தா கரெக்டாக போதும். எல்லாம் வராதுப்பா, ஒன்று தான் வரும். இல்லைன்னா பெருசாக செய்யணும்.
சரி, அப்போ நம்முடைய ஜீவியத்தில் காரியங்களை பார்க்கறது எப்படின்னா, நமக்கு உண்டாயிருக்கிற சகல அனுகூலங்களும் அவராலே உண்டாயிருக்கிறது. நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகளும் அவராலே உண்டாயிருக்கிறது. நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற சபையும் போதகமும் அவராலே உண்டாயிருக்கிறது. அப்படியானால் இவர்களுக்கு உண்மையாக இருக்கிறது நம்ம இருக்கு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணாரு? நமக்கு அதிகாரத்தை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். கீழ்ப்படுத்துங்கள், கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னார் இல்லையா? அது ஆசீர்வாதம் தானே? அது ஆசீர்வாதம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கவே வேண்டாம் என்று கட்டளையிட்டார். ஆசீர்வதிப்பது வேறு, கட்டளையிட்டார் என்பது வேறு. அப்போ ஆசீர்வதிப்பது அனுபவிக்கிறதுக்கு உள்ள அதிகாரம் ஆசீர்வதிப்பது. ஆனால் கட்டளையிட்டார் என்றால் கீழ்ப்படிவதற்கு ஏதுவானது. பாருங்க, கர்த்தனுக்கு சுதந்திரத்தை கொடுத்தாலும் கூட கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? யார் கீழ்ப்படிவார் சொல்லுங்க? யார் கீழ்ப்படிவார்கள்? சொல்றது செய்யறது இல்ல. கீழ்ப்படிது வேற, சொல்றது செய்யறது வேற. அன்பா இருக்கணும். யார் கர்த்தர் நன்மை செய்தார் என்று சொல்லி அன்பினா அவருடைய அன்பை உணர்ந்தவர், அவருடைய அன்பை நம்ம அன்பா இருக்கிறது இல்ல, அவருடைய அன்பை அங்கீகரித்து நாம் திரும்ப அன்பு செலுத்துகிறோம். நாம் முதல்ல அன்பா இருக்கவில்லை, அவர்தான் முதல் நமக்கு அன்பா இருந்தார். எப்படி? நமக்கு உண்டாக்குவது, நம்மை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே நமக்கு வேண்டிய எல்லாத்தையும் உண்டாக்கினார். உண்டாக்கிறது மாத்திரமல்ல, அதை நம்முடைய ஆளுகையின் கீழ் தந்திருக்கிறார். இதை பார்க்கிற போது அன்புள்ளவளா இல்லாமல் போனால் நாம் துரோகிகளாக இருப்போம். உங்களுக்கு உண்டான எல்லா சந்தோஷங்களும் எண்ணி பாருங்க. உங்களுக்கு உண்டாக்கி இருக்கிற எல்லா நன்மையும் எண்ணி பாருங்க இல்லையா? குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், இல்லைன்னா என்ன சொல்றது, வேதவசனமா இருக்கலாம், இல்ல இது எத்தனையோ அனுகூலங்கள் இருக்கு. எல்லா அனுகூலம் யார் தந்திருக்கிறார்? கர்த்தர் தந்தார். அது அனுகூலம் என்று எண்ணினோமானால், கர்த்தர் தந்தார் என்று விசுவாசித்தோமானால், அவர் மேல அன்பு செலுத்தி அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். எப்படி? கீழ்ப்படிய வேணும். ஏன்னா அன்பு செலுத்தி என்ன பண்ணாரு? ஆசீர்வாதத்தை கொடுத்தார், கட்டளையும் விட்டார். ஆசீர்வாதத்தை கொடுத்தார், அதோடு கூட கட்டளையும் கொடுத்திருக்கிறார் இல்லையா? கட்டளை கொடுத்தார் என்றால் அந்த கட்டளை நிறைவேற்றுவதற்கு உனக்கு தடை காணப்படுமையானால் யாரோடு பேச வேணும்? அதுக்குத்தான் ஆவியை கொடுத்தார். அப்படி கர்த்தர் விட்டுல ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா என்ன ஆண்டவரே நீங்க சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க, ஏன்னு சொல்றான், நல்லதுன்றான், உங்களுக்கு சாவே சாக மாட்டீங்கன்னு சொல்றான். அவன் கேட்கலாம் தானே? கேட்கலாமா இல்லையா? ஏன் கேட்கல? ஏன் கேட்கல? அந்த அம்மாவுக்கு அவர் மேல அன்பு இல்ல, கொடுத்தவர் மேல அன்பு இல்ல, அதிகாரத்தை தந்தவர் மேல அன்பு இல்ல, அலுவலரை தந்தவர் மேல அன்பு இல்ல. அதால கீழ்ப்படியாம என்ன பண்ணா? கேட்காமலே தின்னா. கேட்கலாம் தானே? உள்ள ஆவி இருக்குல்ல, நமக்குள்ள ஆவி இருக்கு தானே? அந்த ஆவி யாரோட பேசுவதற்கு? ஆவியா இருக்கிற கர்த்தரோடு பேசுவதற்கு இல்லையா? ஆனால் நமக்கு இருக்கிற ஆவியை தந்திருக்கிற போதும் கூட அந்த ஆவியை ஒரு பக்கம் ஆய்த்து விட்டு மாம்சத்துக்கு கடன் கொடுத்தவர்களாய் கண்களினால் கண்டபடியே கண்களுக்கு இன்பமும் பார்வைக்கு இன்பமும் இல்லையா புசிப்பதற்கு ஏற்றதுமா இருக்கிறது, கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது. எல்லாம் ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. ஆவியை கொண்டு கர்த்தரை பேச சொல்லிப்பார்ல. இவன் சொன்னாலா? யார் சொன்னா? மாம்சம் சொல்லிச்சு. இதை பார்த்த பார்வை சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? இது பார்வைக்கு இன்பமா இருக்கிறது. ஆமா, நான் சின்ன பையனா இருக்கும்போது வயலில் ஒரு தடவை ஓடிட்டு இருந்தேன். எங்கள் ஊரில் வயல் வந்து இந்த பக்கம் மலை பக்கம் தானே, இப்படி ஒரு பக்கம் மலை இருக்கும், இது நல்லா இருக்கும். அப்புறம் அடுத்த நிலம் வந்து அதோட கீழே இருக்கும். அப்புறம் அதுக்கு அடுத்த நிலம் இன்னும் கீழே இருக்கும். அப்படியே கீழே வரைக்கும் போயிட்டே இருக்கும், அடுக்கடுக்காக இருக்கும். அதுக்கு நடுவில் செவரி கட்டியிருப்பாங்க. இவ்வளோ ஹைட்டில் செவர் இருக்கும். என்ன செவரு? கல்லா செவரு கட்டியிருப்பேன், மண்ணு தான் இல்லையா? இவ்வளோ திக்னஸில் மண்ணில் கட்டியிருப்பான். அது நடந்து போகிறேன், தூதோட செடி தெரியவே தெரியாது. தூதோட பார்த்தீங்களா? தூதோட செடி தெரியுமா உங்களுக்கு? பார்த்து இல்லையா? நீங்க கூட பார்த்ததில்ல? அதான் அழகா இருக்கும். இல்லை எல்லாம் இந்த லீவ்லாம் ரொம்ப அழகா இருக்கும், கட்டமாக அப்படி அழகா இருக்கும் இல்லை? கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அழகா கிறிஸ்மஸ் ட்ரீ இல்லை, கிறிஸ்மஸ் ஃப்ளவர் இருக்குமே. ஹார்ட் ஷேப் மாதிரில இன்னும் 4-5 கட்ட பெட்டகன் மாதிரி இருக்கும். முள்ளு இருக்கும். ஆமாம், பயங்கர முள்ளு இருக்கும். அதில் பழம் பழுக்கும். எப்படி இருக்கும்? நல்ல ரெட், சூப்பர் மரூன் ரெட்ல பழம் இருக்கும். ஏன்னா அப்போ நாங்களாம் ஓடினுக்கிறோம், விளையாட்டு தான் ஓடிட்டு இருக்கிறோம். ஓடிட்டு இருக்கும்போது நிறைய பழம் இருந்தது. அது சிகப்பா அட்ராக்டிவா இருந்தது. இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பறிச்சுக்காங்கன்னு சொல்லிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு இருக்கிற இவ்வளோ பழம் இருக்கும், இவ்வளோ பறிச்சு இவ்வளோ போட்டுன்னு ஓடிட்டேன். ஓடிட்டு யாருக்கும் சொல்லாம, நான் கெட்ட பையன், நான் யாருக்கும் சொல்லாம தனியாக போய் மொத்தமாக வயலை போட்டுக்கினேன். வயல்லாம் கசப்பு, பயங்கர கசப்பு தூதோட இல்லை, பயங்கரமாக கசக்கும். என்ன அதுக்கப்புறம் துப்புற போதுதான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொந்தக்காரன் தான், கனகராஜ் சொல்லிட்டு,
என்னடா துப்புறேன்னு கேட்டான். இல்லடா அந்த சோப்பா பழம் இருந்ததுடா இந்த தூதுவளை கசக்கும்டா அப்படின்னா. ஏன்னா அவங்க பாட்டி வந்து தூதுவளை ரசம் வைப்பாங்களாம். அதனால தெரியுமா அவனு? எனக்கு தெரியாது, அப்புறம் தெரியும், முதல்ல தெரியாது. பாருங்க, பார்க்க எப்படி இருக்குது, அழகா உருண்டையா இருக்கும், பர்ஃபெக்ட் ரவுண்டா இருக்கும் இல்லையா? அப்புறம் அழகு கலர், பியூட்டிஃபுல் கலர். அந்த கலரை பார்த்தாலும் திக்கணும் போல இருக்கும். அதால தான் தின்னுட்டேன். அது 1-2 டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்ல, எல்லாரும் கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு பைக்கில் விட்டு வாயில போட்டேன். வாயெல்லாம் கசந்து 3 மணி நேரம் ஆச்சு வெளியே போகிறதுக்கு, அது கசந்து போகிறதுக்கு. இன்னும் ஃப்ரெஷ்ஷாக உள்ளது தானே. அப்போ பார்வைக்கு எப்படி இருக்குன்னா இன்பமா இருக்கிறது, புசிப்புக்கு ஏற்றதா இருக்குதா. நான் தான் நினைச்சேன். இது யார் சொன்னா? கண்கு மாம்சம் சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? மாம்சம் சொல்லிச்சு. மாம்சம் இப்படிலாம் சொன்னதுனால என்ன பண்ணா? கர்த்தருடைய கட்டளைகளை மீறுவதற்கு ஆயத்தமானாள் இல்லையா? கண்களை தெளிவிக்கிறதா இருக்கிறது இல்லையா? அதனால புசிக்கலான்னு புசிச்சா. அவ தின்னாலாம் கொடுத்தாள். நடுவில் என்ன இருக்கு? யார்கிட்ட கேட்டிருக்கணும்? கர்த்தர் ஆவியை தந்திருக்கிறார். ஆவியாக்கிற தேவனோடு பேசுவதற்கு ஆவியை தந்திருக்கிறார். அந்த ஆவியை கொண்டு கர்த்தரோடு பேசணும் வேண்டாமா? பேசணும். இல்ல, ஏன் பேசல? தன் சுய விருப்பத்தின்படி, தனது மாம்சத்தை இச்சையின்படி ஜீவிக்கிறவர்கள் கர்த்தரை கீழ்ப்படிய மாட்டார்கள். அதுதான் என்ன சொன்னோம்? தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை இல்லையா? மாம்சமும் ரத்தமும் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அப்போ இந்த மாதிரி காரியங்களுக்கு உட்பட்டவர்கள் தேவன் ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்போ கீழ்ப்படுதல் என்பது எதை குறித்தது? அவர் கொடுத்த நன்மைகளை எண்ணி பார்த்து அவருக்கு பதிலாக அன்பு செலுத்த வேணும். யார் நமக்கு அதிகாரத்தை கொடுத்தா? தேவன். ஆளுகை யார் கொடுத்தா? தேவன் இல்லையா? நமக்கு அவரோடு பேசும்படிக்கு ஆவியை கொடுத்தவர் தேவன். கட்டளையிட்டதும் தேவன். கட்டளையிட்டதும் தேவன் தான். கட்டளையிட்டது யாரு? தேவன் தான். அப்போ இந்த கட்டளை கீழ்ப்படியாம போனது காரணம் என்ன? அவர் கொடுத்தவர்களுக்கு நன்றியா இருக்கவில்லை. அவர் கொடுத்த அதிகாரம் இல்லையா? இல்ல சாப்பிட முடியுமா? கர்த்தர் நாய் மாதிரி சொல்லியிருந்தாருக்கா சாப்பிட்டுருப்பாங்களே யாரும் இல்லையா? நாய் மாதிரி ஒரு தீர்மானம் பண்ணி எல்லாத்துக்கும் இதுதான் வாழ்க்கை அப்படின்னு கொடுத்தா நமக்கு அதிகாரம் மட்டுன்றதுக்கு சாப்பிட மாட்டோம் இல்லையா? இல்லையா? நாய் சாப்பிடாம போய் சாப்பிட, நாய் ஏதாவது கொடுத்தா வேப்பில் வச்சா சாப்பிட போய் சாப்பிட இல்லையா? அதுக்கு உண்டானதான் சாப்பிடும் இல்லையா? அப்படி எல்லா மிருகங்களும் அப்படித்தான் இல்லையா? புலி போய் புல்லு கொடுத்தா தின்னாது. புலி பசித்தாலும் எப்படி? புலி பசித்தாலும் கூட புல்லை தின்னாது. எல்லாம் தெரியுது இல்ல? ஆனா நமக்கு கர்த்தர் முழு அதிகாரம் கொடுத்துருக்கார். கொடுத்ததியா? கர்த்தர். அப்படியானால் நம்ம கட்டளையிட்ட போது கர்த்தர் ஆசீர்வாதத்தை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது அதுக்கு நன்றியுள்ளதோடு இருக்கணும். அவர் நம்ம கொடுத்துருக்க நன்றி பெரிய ஆசீர்வாதம்னா நமக்கு சுவாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அவரை அறிகிற அறிவை தந்திருக்கிறார். அப்படியானால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். கொடுத்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்துக்கு ஏற்றோமா எப்படி இருக்கணும்? அவரை நேசிக்க வேணும், நன்றியா இருக்க வேணும். நன்றியா இருப்பதோடு கூட அன்பா இருக்க வேணும். எதுக்காக? நாம் அன்பா இருக்கல, அவர் கொடுத்தபடினா அன்பா இருக்கணும். நான் சும்மா அன்பா இருக்கிறதுல, தேவன் என்பதற்கு அன்பா இருக்கவில்லை. எப்படி? அவர் தேவன் வந்து எனக்கு என்ன லாபம் சொல்லுங்க? அவர் தேவன் நமக்கு என்ன லாபம்? அவர் தேவனா இருந்து என்னை உண்டாக்கி எனக்கு அதிகாரத்தை கொடுத்து, எனக்கு ஞானத்தை கொடுத்து, ஆவியை கொடுத்து, அவரோட சம்பாஷிக்க முடியாத ஒரு அதிகாரத்தை கொடுத்து இல்லையா? எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் யார்? ஒன்றுமில்ல, மிருகத்தை போல மனுஷன். நான் யார்? நம்ம எப்படி? யார் நம்ம? யாரு? மிருகத்தை போல. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்த அனாட்டாமின்னு சொல்லுவாங்க, பிசிக்கல் அனாட்டாமில இல்லையா? அனாட்டாமி பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? மனுஷன் மாதிரியே இருக்கும். எல்லா மிருகமும், ஆடு மாடு நாய் புலி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, நான் சின்ன பையனாக இருக்கும்போது எஸ்எல்சி படிக்கும்போது உடும்பு இவ்வளோ பெரிய உடும்பு அடிச்சிட்டேன். இவ்வளோ பெருசு உடும்பு தெரிந்தானே? உடும்பு படிக்கிறதுக்கு லீவ் போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கோம், ஸ்டடி லீவ். மத்தியானத்தில் ஒரு உடும்பு தெரியாதனமாக வந்து தம்போக்கம். நாங்கள் 5-6 பசங்க நிற்கிறோம். அதை தரத்தி அடித்து காட்டுக்கு போடாமல் சுற்றி அடிச்சு கிடிச்சு பிடிச்சி சாவடிச்சிட்டோம். சாவடிச்சோடனே அதுக்கு தின்னு ஆசை இருக்குது. எப்படி தின்னு தெரியாது நமக்கு. அதை டேசெக்ஷன் பாஸ் இருந்தது, அதை எடுத்து வச்சு கிழிச்சு பார்த்தோம். எல்லாம் கிழிச்சு அப்படி இழுத்து பார்த்தா நம்ம கை மாதிரியே மனுஷன். தோல்லாம் முடிச்சுட்டு அப்படி இழுத்து பார்த்தாக்கா நம்ம மார்பு சரி வந்து சதை மாதிரியே, முதுகு அதே மாதிரி கைகள் கால்கள் தொடையெல்லாம் அப்படியே இருக்கு. நம்ம தொட மாதிரி இருக்கு. ஃபார்ம் தான் வித்தியாசமா இருக்கு. நம்ம தொட மாதிரியே, நம்ம கண்டக்கழுத்து மாதிரியே எல்லாம் அதே ஃபார்ம் தான். சைஸ் வித்தியாசமா இருக்கு. அப்போ நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படிதான் போட்டிருக்கு. தேவன் அறியாத மனுஷன் உதவிகளுக்கு ஒப்பா இருக்கிறார். அப்படிதான் போட்டு வாசிங்க சங்கீதம்
49. இருபதாம் வசனம். 49:20. Man that is in honor and understandeth not is like a beast that perish. கனம் கணம் பொருந்தினவனாய் இருந்தும் ம். அறிவில்லாத மனுஷன் அழித்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறார். பாருங்க, கனம் பொருந்தியவனாயிருந்தும், கனம் பொருந்தினா படிப்பாளி, ஞானவான் இல்லையா, பெரிய ஸ்திதி உள்ளவன், ஐஸ்வர்யம் உள்ளவன், எல்லாம் கனம் பொருந்தியவன். கனத்துக்கு அடையாளம் இதுதான் இருக்கு. பூமி வேற அடையாளம் இருக்கா? இதுதான் அடையாளம் இல்லையா? இவ்வளவு கனம் புரிந்தாலும் கூட தேவனை அறியாது இருப்பானேயானால், தன் ஆவினாலே தேவனோட பேசக்கூடும் என்று அறியாது இருந்தானால் அவன் மிருகத்தை போலாவான். மிருகத்தான். நன்றி இருக்காது, நன்றி இருக்காது, அன்பு இருக்காது. இப்ப நன்றி இருந்தாலும் அன்பு வரும். ஐயோ எவ்வளவு கொடுத்தாங்க, நான் ரொம்ப இஷ்டமா, ஆமாங்கிறேன், இதெல்லாம் கொடுத்தாங்க. அந்த காலத்திலே பயங்கர வேலை, யார் கொடுப்பா, ரொம்ப இஷ்டம் அவங்க மேல. சும்மா ஏன்னா அவங்க ரொம்ப இஷ்டம் மட்டும் சொல்லுவாங்களா? ஏதோ ஒரு there has to be a reason to back up இல்லையா? there has to be some reason to back up our love இல்லையா? நான் ஏன் அன்பா இருக்கிறேன்னு கேட்டால் சொல்கிறோமா இல்லையா? நல்லா கவுன்சில் கொடுப்பாங்க, ஏதாவது கேட்டால் கேட்காமலே நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சொந்த பொறுப்பு மாதிரி எடுத்துகிட்டு எனக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. சொந்தமாக இது பண்ணுற மாதிரி கர்சனையாக விசாரிப்பாங்க. இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி நன்றியா இருக்கிறோம் இல்லையா? அப்போ நன்றியா இருக்கத்தக்கதாக முகாந்திரம் உண்டா இருக்குமே. ஆனால் நாம் நன்றியா இருந்தோமானால் நாம் அன்பு செலுத்துவதா இருப்போம். நன்றி இல்லாதவன் அன்பு செலுத்துவதில்லை. அன்பு செலுத்த 108 காரணம் வச்சிருப்பான். இப்ப அன்பு செலுத்தாங்களவருக்கு பெரிய பண்டர் அன்பு செலுத்தாங்களவருக்கு அப்படிமா இல்லையா? ஆனால் எவர்கள் நன்றியா இருக்கிறார்களோ அவர் என்ன பண்ணுவாங்க? அன்பு செலுத்துவார்கள் இல்லையா? அப்ப அன்பு செலுத்துற மீறுதல் செய்ய மாட்டாங்க. அன்பு செலுத்தினா கட்டளை மீறுவாங்களா? இப்ப இந்த அம்மா ஏவாள் அன்பு செலுத்தி இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? அந்த ஆள் இப்படி சொல்றான், சாத்தான் இப்படி சொல்றான், அதனால நீங்க என்ன சொல்றீங்க ஆண்டவரேன்னு கேட்கலாமா இல்லையா? கேட்கல. காரணம் என்ன? நன்றி இல்லை. நன்றி இல்லாதபடினால் அன்பு இல்லை, அன்பு இல்லாதபடினால் மீறுதல் வந்தது. அப்போ அதனால தான் கர்த்தர் நம்மை கீழ்ப்படிய பண்ணும்படி விரும்புகிறார். நம்மை கீழ்ப்படி பண்ணும்படி விரும்புகிறார். கீழ்ப்படிதல் அன்பின் வெளிப்பாடு அல்லாமல் அடிமைத்தனம் அல்ல. பிசாசு போதித்துக் கொண்டிருப்பான். அவன் கீழ்ப்படிய பண்றானா அடிமையாக்க வாங்குறான். டேய் இவ்வளவு நன்மை செய்திருக்கிறார், கீழ்ப்படிய பண்ணுகிறார் என்றால் நம்முடைய நன்மைக்கு அப்படி செய்கிறார். ஆனால் பிசாசு சொல்லி தருவான், கீழ்ப்படிதல் என்றால் என்ன அர்த்தம்? அடிமையாக்கப்படுவது என்று அர்த்தம். கீழ்ப்படிதல் போட்டிருக்கா, கீழ்ப்படுத்துதல் போட்டிருக்கா? கீழ்ப்படிதல் யாருடையது? கரெக்டா சொல்லு. நம்மளுது. கீழ்ப்படுதல் யாருது? நம்மளுது. கீழ்ப்படுத்தப்படுவது மற்றவரால் உண்டாவது. கீழ்ப்படுத்தப்படுவது என்பது கர்த்தருடைய காரியம் அல்ல. கீழ்ப்படியை செய்வது கர்த்தர். கீழ்ப்படி என்று கேட்கிறார், கீழ்ப்படுகிறது என்னுடைய காரியம். எனக்கு அன்பு இருக்குமானால் நான் கீழ்ப்படுகிறேன். எனக்கு அன்பு இருக்குமானால் கீழ்ப்படிவேன். அன்பு இல்லாத கீழ்ப்படிய மாட்டான். அவனை கீழ்ப்படுத்த வேண்டியிருக்கும். அப்ப கர்த்தர் யாரையும் கீழ்ப்படுத்துவதில்லை. ஏன் தெரியுமா? மனுஷன் தேவ சாயல உண்டாக்கப்பட்டிருக்கிறார். அவனை கீழ்ப்படுத்துவதில்லை, அவனை பலவந்தம் பண்ணுவதில்லை, அவன் நிர்பந்தம் பண்ணுவதில்லை. அவனை கீழ்ப்படி, என்னிடமாய் திருவு. எஸ்ஐ நோக்கி என்ன பண்ணாரா? தன் கைகளை திருப்பினார் இல்லையா? எத்தனையோ தரம் உனக்கு நேரம் என் கையில விரித்தே, நீயோ வரமாட்டேன் என்கிறாய். ஏன் கர்த்தர் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதா? he can but he will not do it because அவர் நம்முடைய சாயலை உண்டாக்கி இருக்கிறார். நம்மை அவரை போலவே அதிகாரமுடையவராய், யாராலும் நிர்பந்தம் பண்ணப்படக்கூடாதபடி, யாராலும் பலவந்தம் பண்ணப்படாதபடிக்கு அவனுக்கு தன்னை போலவே சாயலை தந்திருக்கிறார். அந்தபடி என்ன பண்ண வேண்டாம்? கீழ்ப்படிவது அவனுடைய விருப்பத்தின்படி இருக்கணும். அது மாத்திரம் விருப்பத்தின்படி மாத்திரம் இல்ல, அன்பினால் இருக்கணும். அப்போ அன்பினால் கை கொடுக்கிற விசுவாசம் தான் உதவும். அன்பினால் செய்கிற விசுவாசத்தின் கிரியை தான் கற்றுக்கொள்ளும். அப்படியானா நாம கர்த்தருக்கு அன்பா இருந்தால் கீழ்ப்படிவோம். அப்போ எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிறோம் என்ன அர்த்தம்? நம்ம சுயத்தை கீழ்படுத்தி விட்டோம், கீழே படிய பண்ணி விட்டோம், நாம் என்று இல்லாமல் போயிட்டோம் என்று அர்த்தம். கர்த்தருடைய காரியம் வந்ததுனாக்கா நம்ம காரியத்தை தூரத்துக்கு போடணும். எப்படி? கர்த்தருடைய காரியம் வந்துச்சுனாக்கா நம்முடைய சொந்த காரியத்தை தூரத்துக்கு போட்டணும். அதில் ஒன்றும் நஷ்டமே வராது. ஏன்னா கர்த்தர் யாரு? நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கு திராணியை கொடுத்திருக்கிறார், நமக்கு அனுகூலங்களை கட்டளையிட்டு இருக்கிறார். இவையெல்லாம் கட்டளையிட்ட ஒரு மீறியா நம்ம அதை அன்பு செலுத்தணும் இல்லை. அப்படியானால் கீழ்ப்படிதல் என்றால் நானாகவே முன் வந்து கீழ்ப்படிவது. கீழ்ப்படுத்துவது அடிமைத்தனம்.
பிசாசு மனுஷனை கீழ்ப்படுத்துகிறான். பிசாசு மனுஷனை கீழ்ப்படுத்துகிறான். பார்த்துருக்கீங்களா? அந்த மயான கொள்ளை இப்பதான் முடிஞ்சது. போன வாரம் தான் நினைக்கிறேன். போன வாரம் 10ஆம் மணி முடிஞ்சது மயான கொள்ளை. போன வாரம் தானே மயான கொள்ளை. மயான கொள்ளை என்ன? ஆமா, இந்த சுடுகாட்டுல போய் பணத்தை புளிய நோண்டி உள்ள இருக்கிற உள்ள பணத்தை எடுத்து தின்னுவான். யாரு? மனுஷன் தான் தின்னுவான். ஆனா மனுஷன் தின்னுவானா? அவனுக்குள்ள இருக்கிற பேய் அப்படி பண்ணும். அவனை கீழ்ப்படுத்தி இருக்கிறது. அந்த மனுஷனை கீழ்ப்படுத்தி இருக்கிறபடினால் அவன் தான் செய்கிறதை அறியாதபடிக்கு மயானத்துல போய் புதைத்த குணத்தை எடுத்து தின்னுவான். அதான் மயான கொள்ளை. மயானத்துல போய் கொள்ளை அடிக்கிறான். மயானத்தை என்ன கொள்ளை? படம் தான் இருக்கும், அதான் கொள்ளை அடிக்கிறேன். அது போய் மசான கொள்ளை, அது பெரிய திருவிழா வர வைக்கிறேன். அது மோடிச்சு மயான வரைக்கும் போவான், உள்ளே போக மாட்டான். மயானத்து வெளியே நிற்குவாங்க, அவன் உள்ளே போய் திம்பான். யாரு? அந்த மனுஷன். அந்த மனுஷன் தின்னாலும் என்ன, அவனுக்குள்ள இருக்கிற பேய் தின்றான். அடுத்த நாள் அவனை போயிட்டு ஒரு பச்சை கொழுப்படுத்து சாப்பிட்றானா, எவன் திம்பானுவான். நேற்று தின்ன அப்படின்னா எவ்வளோ வேதனை இருக்குன்னு தெரியுமா? அந்த சாமி வருது, இந்த சைடு வர சொல்லட்டுமா, வீட்டுக்கு வேலை வர சொல்லட்டுமா, விட்டுருவான். அம்மா மரியாதா, அம்மா வர சொல்லட்டுமா, வாழ வாழான்டான். உன் பிள்ளை மேல ஐயோ வாழான் தாயினுவான். இல்லை, அவ பாருங்க, அது கீழ்ப்படுத்துவது பிசாசின் வேலை, கீழ்ப்படியப்படுகிறது கர்த்தருடைய வேலை. நம்மை கீழ்ப்படியும்படி எதிர்பார்க்கிறோம். ஏன் தெரியுமா? அவர் நாம் கீழ்ப்படுகிற போது நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். நம்முடைய கீழ்ப்படுதல கர்த்தர் பிரியமா இருக்கவில்லை, நம்முடைய அன்பிலே பிரியமா இருக்கிறோம். நம்ம யாருக்கோ கீழ்ப்படுகிறோம் என்றால் அன்பு இருந்தால் கீழ்ப்படிவோம், அன்பு இருந்தால் கீழ்ப்படிவோம், இல்லைன்னா கீழ்ப்படிய மாட்டோம் என்று சொல்லுவோம். இல்லையா? எத்தனையோ பேர் டீச்சர்ஸுக்கு அப்படி கீழ்ப்படிவாங்க. இப்போ உள்ள டீச்சர் நான் பார்த்ததில்லை. நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் வீட்டில் பாதி வேலைக்கு பிள்ளைங்க வருவாங்க, ஸ்கூல் பிள்ளைங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படியே அப்பா இப்போ கூட என் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க என்னை பார்த்து தம்பின்னு சொல்லுவோம். என் கிளாஸ் படித்த பிள்ளை பகவதின்னு ஒரு நாள், நான் செகண்ட் இயர் முடிச்சுட்டு எங்கள் அம்மா கூட நடந்து போயிட்டு இருக்கிறேன். வர்றா, வந்துட்டு இது சின்ன தம்பியா டீச்சர் அப்படின்றேன். இது யாரு? சின்ன தம்பியாடா, நான் உன் கூட படிச்சிருக்கேன். நான் ஒன்றும் கேட்கல, அம்மா இருக்கிறேன். இல்லை இல்லை பாப்பாத்தி டீச்சர் சின்ன தம்பியாது அவனா? ஆமாம்மா அப்படின்னா. எவ்வளோ வருஷம் வளர்ந்துட்டு இருக்கிறான், அவளோட வந்துட்டு இருப்பேன் அப்போ செகண்ட் இயர்லாம். அப்போ இவ்வளோ பெருசாக வந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு. அப்போ சின்ன தம்பியான்னு கேட்குறேன். இல்லையா? அந்த அளவுக்கு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. எங்கள் தீபாவளி அன்னைக்கெல்லாம் எல்லார் வீட்லையும் அவ்வளோ பலகாரம் வந்துடும், அவ்வளோ பலகாரம் தாங்காது. மாம்பழம் சீசன் தான் வீட்டில் தவலை இருக்குல்ல, எல்லா தவலையும் மாம்பழம் இருக்கும். எல்லா தவலையிலும் பித்தளை தவளை நிறைய இருக்கும், ஃபுல்லாக மாம்பழம் இருக்கும். அப்போது அவ்வளோ ஸ்நேகம் இருந்தது. அப்போது ஸ்நேகத்து கீழ்ப்படுகிறது தான் முக்கியம். அப்போது நாம் கீழ்ப்படுகிறோம் என்றால் கீழ்ப்படுகிறோம், நம்ம உபத்திரப்படுத்திக் கொள்கிறோம் என்றல்ல, அவரை பிரியப்படுத்துகிறோம். அதுதான் கர்த்தர் கேட்டாரு, என்ன பண்ணாரு? கீழ்ப்படுதலை காட்டிலும் சர்வாங்க தகன பலிகள் பிரியமாயிருக்குமோ சொன்னாரா? கீழ்ப்படுதலை காட்டிலும் சர்வாங்க தகன பலிகள் எனக்கு பிரியமாயிருக்குமோ? அப்போ கீழ்ப்படுதல் அன்பினால் வருகிற பின்னால் கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படுதல் எல்லாம் வருது, அன்பின் மொத்தமாக வருகிறது. இசைந்து போவது எப்படி? அன்பின் மொத்தம் இசைந்து போகிறோம். இல்லையா? சில இடத்துல அதிகாரிகளுக்கோ இல்லையா, நம்ம கீழே கூட இசைந்து போவோம். ஏன்? அன்பா இருக்கனால சரணா பண்ணி சொன்னா கோச்சுக்குவான், துக்கப்படுவான், சொல்லக்கூடாது விடு அப்படின்னு. ஏன் இசைந்து போகிறோம்? எதுக்கு இசைந்து போகிறோம்? அன்பா இருக்க பின்னால. ஆன பின்னால கீழ்ப்படுதல் என்பது கீழ்ப்படுத்தப்படுவது அல்ல, நாம் அன்பை வெளிப்படுத்துவது. கீழ்ப்படுதல் என்பது அன்பை வெளிப்படுத்துவது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கீழ்ப்படி முடிவு ஜெபம் பண்ணுங்க. அன்பினால் கீழ்ப்படிய முடியாது. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், அவராலே உண்டாயிற்று. அதிகாரம் உண்டாயிற்று, அவராலே உண்டாயிற்று. இல்லையா? சகலமும் அவராலே உண்டாயிற்று. ஆனால் கட்டிடப்பட்டவைகளையோ நாம் கை கொள்ளும்படிக்கு அன்பின் நிமித்தமாய் அவர் கீழ்ப்படிய வேண்டும். அவனும் ஒப்புக்கொண்டு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். தலையாக கொண்டிருந்த அவருக்கு சபையாக எல்லாவற்றிலும் அவருடைய ஆலோசனைக்கு அவருடைய பிதாவுடைய நிறைவு எங்களிடத்தில் வெளிப்படும் கிறிஸ்துவை நாங்கள் தலையாக கொண்டிருந்த அவருடைய ஆலோசனைப்படி நடக்கத்தக்கதாக எங்களை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்து ஒப்புக்கொண்டிருக்கிறோம். சொந்தமப்பா, எங்களுக்கு எந்த ஆலோசனையோ சுய விருப்பமோ இராதபடிக்கான சொந்தமப்பா,
எல்லாவற்றையும் முற்றிலுமாய் ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே கீழ்ப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. கர்த்தருக்கு எங்கள் சுய விருப்பத்தையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. எங்கள் மாம்ச ஆசைகளையும் தள்ளிவிட்டு ஆண்டவரே உலகத்தையும் தள்ளிவிட்டு ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. கர்த்தருடைய விருப்பத்திற்கும் அவருடைய ஆலோசனைக்கும் அவருடைய சித்தத்துக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. விதமான தாழ்வுகளை அவை எங்களுக்கு தரும்படியாக ஆட்சிக்கிறே கீழ்ப்படுதல் அவை எங்களுக்கு தரும்படியாக ஆட்சிக்கிறே தம்முடைய அன்பு நிமித்தமாக ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை எல்லாவற்றையும் வந்து இதை ஆண்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவரே நீர் இட்டிருக்கிற கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படுத்தவர்களாக ஆண்டவரே அதற்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. எப்பொழுதும் ஆண்டவரே எங்களை ஆலோசனை எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு ஆண்டவரே நம்முடைய ஆலோசனைக்கு மாத்திரமே முற்றிலும் கீழ்ப்படுத்தவர்களாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்த ஆண்டவரை ஸ்தோத்திரமப்பா. எல்லாவற்றிலும் தமக்கு நீதி உள்ளவர்களாக நாங்கள் ஜீவித்தாடவரே நீ வரும் நாளிலே ஆண்டவரே நாங்கள் தம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கத்தக்கதாக தகுதி உள்ளவர்களாக எங்களை மாற்றும்படியாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்மோடு பேசின அன்பின் வார்த்தைகளுக்காய் நன்றியோடைய கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சகல துதிகாமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள். ஆமென். ஹல்லேலூயா.